டேய் இங்கே பார்த்தியா எக்ஸாம் பேட் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தியா என்னடா காலண்டர் எடுத்துருக்கேன். ஏய் இது வெறும் காலண்டர் இல்லடா, சாமி படம் போட்ட காலண்டரு. இதில் எக்ஸாம் எத்தனா தான்டா பாஸ் ஆக முடியும். சிப்ஸு ஏன்டா காம்பஸ் கொண்டு இல்லையா? சார்கிட்ட மாட்டினியா? டேய் நீ காம்பஸ் வச்சு தான்டா வட்டம் போடுவேன், நான் வெறும் கையிலே வட்டம் போடுவேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. என்னத்தடா எடுக்கிற? வேப்பங்கட்டை. வேப்பங்கட்டை வச்சு என்ன பண்ண போற? என்னடா ரத்தம் வருது, வலிக்கலையா? எங்க இன்னொரு தடவை பண்ணு. நாளைக்கு பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் பாடம் நாளைக்கு நடத்திக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, எல்லாம் சத்தம் இல்லாமல் படிங்க. டே இது எங்கள் பக்கத்து வீட்டான ஒரு கதை சொல்லிச்சு தெரியுமா? பயங்கரமாக இருந்துச்சு. என்ன கதை? பேய் கதைடா. பேய் கதையா? ஏதா நானும் வரேன். சொல்கிறேன். ஒரு ஆட்டோக்காரர் சவரையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு தனியாக போயிட்டு இருந்தாராம். நைட்டு 12 மணிக்கு. அப்போ அந்த ஆட்டோக்காரர் போகிற வழியில் ஒரு அம்மா ஒரு கை குழந்தைய வச்சு நின்று இருந்தாங்களாம். அப்போ இந்த ஆட்டோக்காரர் அந்த அம்மா பார்த்து, ஐயோ பாவமே கை குழந்தைய வச்சுட்டு இருக்குதுன்னு நம்ம ஆட்டோவில் ஏற்றிட்டு போகலான்னு ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டாராம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த ஆட்டோக்காரர் அந்த அம்மா கிட்ட, என்னம்மா உன் பேர், எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டாராம். அந்த அம்மா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துச்சான். என்னடா நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் அமைதியாக இருக்குன்னு அந்த ஆட்டோக்காரரு சைடு மிரரில் பார்த்தாராம் பாரு. அந்த அம்மா கொண்டு வந்த கை குழந்தைய கடிச்சு தின்னுட்டு இருந்துச்சான். அதை பார்த்து அந்த ஆட்டோக்காரர் ஹார்ட் அட்டாக்லேயே போயிட்டாராம். என்னடா சொல்கிற, இதெல்லாம் உண்மையாலுமா நடந்திருக்கும்? பின்ன உண்மையால் நடந்தது தான். இவ்வளோ ஏன் இந்த ஸ்கூலே சுடுகாட்டில் தான் கட்டிருக்காங்க. டேய் சும்மா இருங்கடா, எனக்கு வேறு பயமாக இருக்குது. நான் வேறு டியூஷன் முடிச்சு நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். சைக்கிளில் தானே போவேன்? ஆமாம், சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது யார் கூப்பிட்டாலும் பின்னாடி திரும்பாத. யார் கூப்பிடுவா? பேய் தான்டா கூப்பிடும். என்னடா இதுக்கு எப்படி பயப்படுறான்? அவன் தான் ஒரு பயந்தாங்களையும் தெரியுமே. லாஸ்ட் பெஞ்சில் என்ன சத்தம்? பாபுக்கு உடம்பு சரியில்லையா சார்? அப்படியா? டெஸ்கில் அப்படியே படுக்க சொல்லவனே. சரிங்க சார், படுத்துக்கடா, நல்லா ரெஸ்ட் எடு. அப்புறமா இன்னொரு போய் கதை சொல்கிறேன். செருப்பு பிஞ்சிடும். நாம தான்டா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறோம். இன்னும் வாங்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஏய் மேக்ஸ் சார் வரா, நான் போகிறேன். ஏய் மேக்ஸ் சாரா, நானும் போகிறேன். டே நில்லுங்கடா, என்னை மட்டும் தனியாக விட்டு போகிறீங்க. குட் மார்னிங் சார். இதை தான் ஒரு வாரம் கிளாஸ் வராமல் பண்ணிட்டு இருந்தியா? ஏண்டா சயின்ஸில் பாஸ் ஆனால் போதுமா, மேக்ஸில் பாஸ் ஆக வேணாமா? இந்த தடவை பாஸ் ஆயிரும் சார். என்னது எரிமலை சார்? வெடிக்கவே இல்லை. இருங்க சார். அவ்வளோதானா? தண்ணி தெளிக்கணும் சார். அதான் உனக்கு ஏற்கனவே தண்ணி தெளிச்சு விட்டேனே, அப்புறம் என்ன சார்? இதில் தண்ணி தெளிக்கணும் சார். தெளி சார், கொஞ்சம் நவுந்துங்க சார். நான் தெளிக்கிறேன்டா, நீ தெளிடா. நாளைக்கு உங்க அப்பா அம்மா கூட்டு வந்து டிசி வாங்கிட்டு போறேன். அச்சம் சார், ஒரு டிசி உனக்கு கையெழுத்து பண்ணுவாங்க. டே என்னடா பண்ற? நம்ம மனசில் நினைச்சது நடக்கிறதுக்கு குறுமுடி எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஊதினா கண்டிப்பாக நினைச்சது நடக்கும். அப்படியா? நீ என்ன நினைச்ச? மேக்ஸ் சார் வரக்கூடாதுன்னு நினைச்சேன்டா. சூப்பர் மார்னிங் சார். அப்படி வந்தாலும் டெஸ்ட் வைக்க மாட்டாரு. இன்னைக்கு டெஸ்ட் சொல்லியிருந்தில்ல? அதான் டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, மூடிட்டு எழுதுற. அப்படியே மூடி வச்சா குட்டி போட்டுமா? குட்டி போண்டா லூசாடா நீ. அப்படியே மூடி வைக்கிற, அது சாப்பிடுறது என்ன பண்ணும்? ஆனால் ஆமாம்ல. இதா இதை போடு. நல்ல வேலை சொன்னடா, என்ன செத்து போயிருக்கோம்.
நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. டேய் எனக்கு என்கிட்ட ஒன்று தான்டாக்கு, பரவாயில்ல கடிச்சு கொடு. இந்தா. A few moments later. யார் யார் ஹோம்ஒர்க் எழுதலையோ எந்திரிச்சு நில்லுங்க. நீ எந்திரிக்கல? நான் எதுக்குடா எந்திரிக்கணும்? நான் எழுதிட்டு வந்துட்டேன். நான் எழுதலடா. அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? நீ என்ன பண்ணுவ? என்கிட்ட மிட்டாய் இருந்துச்சுன்னா அதில் பாதி பங்கு கேட்ப. எனக்கு ஒரு பிரச்சனைனா அரை மிட்டாய் கொடுத்துட்டு அடிவாங்க கூப்பிட்றான். நீ ஒரு உண்மையான நண்பனாக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு. போது நிறுத்து. வராண்டாவில் போய் முட்டி போடுங்கடா. டேய் வாடா பாத்ரூம் போய்ட்டு வரலாம். எனக்கு வரலடா, நீ போய்ட்டு வா. எனக்கு ஒன்றுனா நீ வருவேன்னு நினச்சேன். அதுக்குன்னு ஒன்றுக்கு போகிறதுக்கெல்லாம் மாடா வர முடியும்? நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா என்ன அந்த அரை மிட்டாய் தந்துருக்க மாட்டேன், அதானே? இவங்கிட்ட அரை மிட்டாய் வாங்கிட்டு நான் அனுபவிக்கிற வேதனை இருக்கே.